ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ நிஃப்டி 25,959 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. 108 பாயிண்ட்ஸ் கிட்ட நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் 331 பாயிண்ட்ஸ் விழுந்திருக்கு. 84,900 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. இது போக நிஃப்டி பேங்க் 32 பாயிண்ட்ஸ் விழுந்திருக்கு. 58,835 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஐடி 152 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ், 37,037 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸ்மால் கேப் 432 பாயிண்ட்ஸ் விழுந்திருக்கு. 51,579 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. இது போக எஃப்ஐஎஸ் டிஎஸ் டேட்டா. எஃப்ஐஎஸ் 4,171 கோடிக்கு நெட் செல்லர்ஸாக இருந்திருக்காங்க. டிஎஸ் 4,512 கோடிக்கு நெட் பையர்ஸாக இருந்திருக்காங்க. ஸோ இது லாஸ்ட் மார்க்கெட் அப்டேட்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐடி செக்டர் ஸ்டாக்ஸ்லாம் மார்க்கெட்டில் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. டெக் மஹிந்திரா, ஹெச்எல் டெக்னாலஜிஸ், இன்ஃபோசிஸ், டிசிஎஸ். அது இல்லாமல் ஐடி இண்டெக்ஸும் 1.8% அளவுக்கு இன்றைக்கி ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் கொடுத்துருக்கு. பட் இது ரைட் டைம் டு பை அப்படின்னா ஸ்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு டவுன் ட்ரெண்ட் போச்சுன்னா ஐடி செக்டரில் ஃபோக்கஸ் பண்ணலாம். பட் பெருசாக ஐடி செக்டரில் அதுவும் லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸில் ரிட்டர்ன்ஸ் வருமா அப்படிங்கிறது எனக்கே ஒரு டவுட்டாக தான் இருக்குது. இப்போ இருக்க நியூஸஸ் எல்லாமே வச்சு பார்க்கும்போது ஐடி செக்டரில் நான் சொல்கிறது, ஏன்னா 4 வருஷம் ஐடியில் பெருசாக ரிட்டர்ன்ஸே வரல. நான் விப்ரோ, இன்ஃபோசிஸ்லாம் வச்சுருக்கேன். இன்ஃபோசிஸ் கொஞ்சம் ஓரளவு வந்துச்சு, ஹெச்எல் டெக்னாலஜிஸும் ஓரளவு வந்துச்சு. பட் விப்ரோவில் பெருசாக இருந்த மாதிரி தெரியல. ஏதோ ஒரு வருஷம் மட்டும் ஒரு 40% சம்திங் ரேலி ஆச்சு விப்ரோ. மற்றபடி பெருசாக ஒன்றும் ஐடியில் ரிட்டர்ன்ஸ் வந்த மாதிரி தெரியலை ஐடி ஸ்டாக்ஸில். இது எதனாலன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த டாலர் அதாவது டாலர் அகேன்ஸ்ட் இந்தியன் ருப்பி பார்க்கும்போது ஹையாக இருக்குது. 89 மேலே தாண்டியாச்சு. அது கிட்டத்தட்ட 90 ருபீஸ் வரைக்கும் டச் பண்ண வேண்டியது. அதில் ஒரு மார்ஜினில் பிரேக் ஆகிருக்கு. 90 ருபீஸ் டச் பண்ணல, அவ்வளோதான். இது போக ஃபெடரல் ரிசர்வ் டிசம்பரில் ரேட் கட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு ஹோப்பும் இருக்குது. அந்த பேசிஸில் ஐடி செக்டாரால் ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட்டில் இருக்குது. பட் என்ன வேணால் நடக்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் எனக்கு தெரிஞ்ச ஐடி செக்டாரில் கொஞ்சம் பொறுமையாக இருந்து யூஸ் பண்ணுறது பெட்டருங்கிறது என்னோட கருத்து. நெக்ஸ்ட் எம்சிஎக்ஸ் கொடுத்த அப்டேட்டு இன்றைக்கி 1.5% பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இது ஒரு கமாடிட்டி பேஸ்ட் ட்ரேடிங் கம்பெனி. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் பெர் டேக்கு 10 பில்லியன் ஆர்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணுறதுக்கு எய்ம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இது மூலமாட்டி எங்களோட ஆப்ரேட்டிங் ரெவன்யூ 40%, எபிட்டா 50% இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க எனர்ஜி, புல்லியன், மெட்டல் செக்மெண்ட் இதில் பார்த்தீங்கன்னா பெருசாக ட்ரேட் நடக்கிற மாதிரி பார்க்குறதாட்டு இது பண்ணுறாங்க. அது இல்லாமல் எம்சிஎக்ஸ் ரீசன்ட்லி தான் அந்த எலக்ட்ரிசிட்டி ஃபியூச்சர்ஸ் லான்ச் பண்ணாங்க. இதில் 3 மந்த்ஸில் டெய்லி 40 to 50 crores அளவுக்கு டெய்லி டேர்ன் ஓவர் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அக்டோபர் 28 ஒரு ட்ரேடிங் கிளிச் நடந்திருக்கு. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா சம் ப்ராப்ளம்ஸ் வந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது நாங்கள் டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது எம்சிஎக்ஸோட எம்டியாக இருக்கிற பிரவீனா ராய் அவங்க தான் அந்த அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இன்ஃபோசிஸோட அந்த பைபேக். ஆக்சுவலி இதில் பெருசாக பார்த்தீங்கன்னா நான் ஃபோக்கஸ் பண்ணல. 1,800 ருபீஸ் பெர் ஷேர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. 18,000 கோடி பைபேக்கு, 15% ஹையர் தேன் த கரண்ட் ப்ரைஸ். ஸோ ஆக்சுவலி இந்த பைபேக் பார்த்தீங்கன்னா டேக்ஸபிள் தான். நியூ இன்கம் டேக்ஸ் ரூல் படி டேக்ஸபிள். ஸோ அது பார்த்தீங்கன்னா இப்போ 12 லட்சம் கேட்டகரி அதாவது 12 lakhs ஏர்ன் பண்ணுறாங்க வருஷத்துக்கு, அவங்களுக்குலாம் டேக்ஸபிள் வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க டேக்ஸ் பே பண்ணவே தேவையில்லை. 12 லட்சம் வரைக்கும் சம்பளம் வாங்குறவங்க. அது மாதிரி நான் சேலரிட் பீப்புள் 12.75 lakh வரைக்கும் இண்டிவிஜுவல்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்சில் கேட்டகரியில் வரவங்களுக்கு இந்த டேக்ஸ் பிடிக்க மாட்டாங்க இந்த பைபேக்கில். அதுக்கு மேலே டேக்ஸ் பே பண்ணுறவங்களுக்கு இந்த பைபேக்கை அவாய்ட் பண்ணுறது தான் பெட்டர். அதனால தான் ப்ரொமோட்டர் என்டிட்டியே பார்த்தீங்கன்னா அந்த பைபேக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணல இன்ஃபோசிஸில். ஸோ இது இன்ஃபோசிஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருந்துச்சு. மேக்வரி என்ன சொல்கிறாங்கன்னா ஆனுவல் க்ரோத், அதாவது ஏர்னிங்ஸ் பெர் ஷேர், அதை வச்சு 18 to 20% இருக்கும் அப்படின்னு அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க மேக்வரி. ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கு அவங்க அவுட் பெர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுக்குறாங்க. 1,200 டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. இந்த வருஷம் இந்த பங்கு 12% ரேலியாக இருக்குது. ஏன்னா நிஃப்டியோட பர்ஃபார்மன்ஸ் 9.3% ரைஸ் ஆனது. ஆனால் அதை விட அவுட் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க். 12% இந்த வருஷத்தில் ரேலியாக இருக்குது. இது ஹெச்டிஎஃப்சி பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. அமேசான் கொடுத்த அப்டேட்டு. ஸோ அவங்களோட டேட்டா சென்டர் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா டேட்டா சென்டர் ஆப்ரேஷனை குளோபலி எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அது 50+ கண்ட்ரீஸுக்கு 900 ஃபெசிலிட்டிஸோட 900 ஃபெசிலிட்டிஸ் வரைக்கும் நாங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் 440 கொலோகேஷன் டேட்டா சென்டரும் 220 ரெண்டட் எட்ஜ் லொக்கேஷன்லேயும் பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கம்பெனி ஓனர்ஷிப்பை பேலன்ஸ் பண்ணுறாங்க. ப்ளஸ் டேட்டா சென்டர் ஸ்ட்ராட்டஜி ஃப்ளெக்சிபிலிட்டியாக வச்சுருப்பாங்க. ஸோ ஜியோகிராஃபிக் ரிசர்ச், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி ஆப்ரேஷன் கெப்பாசிட்டி, இது எல்லாமே செக் பண்ண வேண்டி இருக்குது. ஸோ அவங்களோட டேட்டா சென்டர் ஆப்ரேஷனை குளோபல் லெவலில் எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறாங்க. அப் டு 900 ஃபெசிலிட்டிஸ் 50+ கண்ட்ரீஸில். இது அமேசான் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாக்டர் லெபார்ட்டரிஸ் கொடுத்த அப்டேட்டு. யூரோப்பியன் கமிஷன் பார்த்தீங்கன்னா இந்த AVTO3 அப்படிங்கிற பயோசிமிலர் டினோசுவமேப் அதை பார்த்தீங்கன்னா
மார்க்கெட் பண்ணுறதுக்கு கமர்ஷியலைஸ் பண்ணுறதுக்கு யூரோப்பியன் கமிஷன் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட நேம் பார்க்கும்போது இந்த மார்க்கெட்டிங் அப்ரூவல் ABTO3 அவங்களும் அந்த இதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பயோசிமிலர் டு ப்ரோலியான் எக்ஸ்ஜீவா அப்படின்னு சொல்கிறாங்க. போன் ரிலேட்டட் கண்டிஷனுக்கு இதை யூஸ் பண்ணலாம் அந்த ட்ரக்கை. ஸோ இதை எங்கெல்லாம் லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கமர்ஷியல் லான்ச்சு யூரோப்பியன் கமிஷன் மெம்பர் ஸ்டேட்டு ஐஸ்லாண்ட், லைசன்ஸ்டின், நெக்ஸ்ட் வந்து நார்வே இங்கெல்லாம் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ ரெட்டிஸ் வந்து ABTO3 பார்த்தீங்கன்னா என்ன பிராண்ட் பண்ணி பண்ணுறாங்கன்னா ஆக்விப்ரா, நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பான்சி இப்படிங்கிற 2 நேமில் பிராண்ட் பண்ணி இதை கமர்ஷியலைஸ் பண்ணுறாங்க. ஆல்வோடெக்கோட இவங்களுக்கு லைசன்ஸ் அண்ட் சப்ளை அக்ரிமெண்ட்டும் வச்சுருக்கிறாங்க இந்த ட்ரக்குக்கு. மே 2024 ரெட்டிஸும் ஆல்வோடெக்கும் லைசன்ஸ் அண்ட் சப்ளை அக்ரிமெண்ட் இந்த ABTO3 சப்ளை பண்ணுறதுக்கு, அதாவது கமர்ஷியலைஸ் பண்ணுறதுக்கு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. இந்த அக்ரிமெண்ட் மூலமாட்டு ரெட்டிஸ் பார்த்தீங்கன்னா ABTO3 அந்த ட்ரக்கை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, ப்ளஸ் வந்து அதை டெவலப்பும் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாட்டு US அண்ட் யூரோப் அந்த மாதிரி ஏரியாஸில் ப்ளஸ் UK இங்கெல்லாமே பார்த்தீங்கன்னா அதை கமர்ஷியலைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஆக்விபரா டினோசோம்ங்கிறது 60 mg ml சொல்யூஷன்ஸில் இருக்குது, அதாவது இன்ஜெக்ஷன் ப்ரீஃபில் சிரிஞ்சு. எக்ஸ்பான்சி வந்து 70 mg ml சொல்யூஷன், இதுவும் இன்ஜெக்ஷன் அந்த டைப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ப்ரோலியாங்கிறது ப்ரிஸ்கிரிப்ஷன் டைப் மெடிசின், குறிப்பாட்டு ஓஸ்டியோபோரோசிஸ் இந்த உமனுக்கு வந்து அந்த மெனோபாஸ் அந்த மாதிரி ரிலேட்டட், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா போன் லாஸ்ட்டு, ஃப்ராக்சர்ஸ் அதெல்லாமே க்ளீன் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹார்மோன் ஆப்லேஷன் மென்னுக்கு, ப்ரோஸ்டேட் கேன்சர் இதெல்லாமே க்ளீன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸ்ஜீவா வந்து இதுவும் போன் காம்ப்ளிகேஷன் வந்து கிளியர் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடல்ட்டுக்கு அட்வான்ஸ் கேன்சர் இன்வால்விங் போன் அதுவும் பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ரெட்டிஸுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் மோட்டிலால் ஓசால் ஒரு 3 ஐடி ஸ்டாக்ஸ் 67% மேலே போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. 3 ஐடி ஸ்டாக்ஸ் எம்ஃபோசிஸ், ஜென்சார் டெக்னாலஜிஸ், இன்ஃபோசிஸ் ப்ளஸ் வந்து விப்ரோ இதெல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இல்லை ஃபஸ்ட்டு இன்ஃபோசிஸ்க்கு பார்க்கும்போது பைக்கால் மோட்டிலால் ஓசால் 2150 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. 39% கரண்ட் லெவல்லேருந்து மேலே போகும்னு சொல்கிறாங்க. எம்ஃபோசிஸுக்கும் பைக்கால் தான் 49% கரண்ட் லெவல்லேருந்து மேலே போகும்னு சொல்கிறாங்க. 4100 ரூபா சொல்கிறாங்க. ஜென்சார் டெக்னாலஜிஸுக்கு நியூட்ரல்லேருந்து பை ரேட்டிங் 1050 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. 48% மேலே போகும்னு சொல்கிறாங்க. விப்ரோக்கு செல்கால்லேருந்து நியூட்ரல் 275 ரூபா டார்கெட் ப்ரைஸ், 13% கரண்ட் லெவல்லேருந்து மேலே போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. கோஃபோர்ஜிக்கு அவங்க மென்ஷன் பண்ணுறது ஹையஸ்ட் லெவல் அப்சைட் பொட்டன்ஷியல். டார்கெட் ப்ரைஸ் பைக்கால் டார்கெட் ப்ரைஸ் 3000 ருபீஸ் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஐடி செக்டாரை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் ரேடிகோ கேட்டன், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிவரேஜ் கம்பெனி, ஆல்கஹால் பிவரேஜ் கம்பெனி. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ராம்பூர் 1943 அப்படிங்கிற விராசாட் இந்தியன் சிங்கிள் மார்ட் இதை வந்து சில செலக்டட் மார்க்கெட்ஸில் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண போகிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க, புதுசாட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த நியூ சிங்கிள் மால்ட் வந்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசில் அவைலபிளாக இருக்கும், ஹரியானா, டெல்லி இந்த மாதிரி ஏரியாஸ்லாம் அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த கம்பெனி சொல்கிறது இதோட ப்ரைஸ் ரேஞ்சு பாட்டிலுக்கு 3500லேருந்து 4500 அந்த ரேஞ்சில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ரேடிகோ கைட்டன் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி ஏர்லியர் ப்ரொபோசலை கொண்டு வராங்க. குறிப்பாட்டு 3 PSU ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனியை ஒரு சிங்கிள் என்டிட்டியாட்டு கொண்டு வராங்க. ஓரியண்டல் இன்சூரன்ஸ், நேஷனல் இன்சூரன்ஸ், யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் இது எல்லாமே கொண்டு வராங்க. ஸோ பட்ஜெட் 2018 to 19 அந்த டைமே அவங்க சொல்லியிருந்தாங்க சிங்கிள் இன்சூரன்ஸ் என்டிட்டியாட்டு நாங்கள் கொண்டு வரோம். பட் அந்த ஐடியாவை ஜூலை 2020 வந்து ட்ராப் பண்ணாங்க. பட் இப்போ அதே ப்ரொபோசல் வந்து மறுபடியும் கொண்டு வராங்க கவர்மெண்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ED வந்து ஒரு 520 கோடி ஒர்த் ஆஃப் அசட்ஸ் இந்த ரியல் மணி கேம், வின்சோ, கேம்ஸ் கிராஃப்ட் இந்த மாதிரி கம்பெனிஸில் இன்வெஸ்டிகேஷன் போய்ட்டு இருந்துச்சு. அப்புறம் எஃப்ஐஆர்லாம் ஃபைல் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட்டு, நெக்ஸ்ட் வந்து அவங்களோட பேன் டீட்டெயில்ஸ் இதெல்லாமே பேன் பண்ணியிருக்கதாட்டு சொல்லியிருக்கிறாங்க மணி லாண்ட்ரிங் ஆக்டில். இந்த 2 கேமிங் கம்பெனிஸும் ஏன்னா அவங்க இல்லீகல் ஆக்டிவிட்டீஸில் மேபி ஈடுபட்டிருக்கலாம். நவம்பர் 18 to 22 இந்த டைமில் தான் இன்வெஸ்டிகேஷன் போய்ட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ 520 கோடி ஒர்த் ஆஃப் அசட்ஸ் அவங்களோட அசட்ஸை வந்து பேன் பண்ணியிருக்கிறாங்க, விச் மீன்ஸ் பிளாக் பண்ணியிருக்கிறாங்க. இது கேமிங் கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. எரிஸ் லைஃப் சயின்சஸ் இவங்க 30% ஸ்டேக் வந்து ஸ்விஸ் பேரண்டிரல்ஸ் அதில் வந்து ரிமைனிங் ஸ்டேக் இது 30%. இதுக்கு முன்னாடியே 70% ஓன் பண்ணியிருக்காங்க. இப்போ ரிமைனிங் 30% ஸ்டேக்கையும் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டாங்க. இந்த ஸ்விஸ் பேரண்டிரல்ஸில் 423 கோடிக்கு வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இந்த அக்யூசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ஸ்வாப் மூலமாட்டு செட்டில் பண்ணுறாங்க. 1835 ரூபா per ஷேர் வச்சு 23,06,372 ஷேர் டோட்டலாட்டு. ஸோ இது மூலமாட்டு இந்த ஸ்விஸ் பேரண்டியரல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த எரிஸ் லைஃப் சயின்ஸோட ஒரு ஹோலி ஓன் சப்சிடியாட்டு வந்துடும். 2026 மார்ச் 2026
மார்ச் 31 அந்த டீல் கம்ப்ளீட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இது எரிஸ் லைஃப் சயின்சஸ் கொடுத்த அப்டேட்டு. டாட்டாவோட சிஆர்ஆ 2025 அதோட கலரை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரிவீல் பண்ணியிருக்கிறாங்க. இந்தியாவில் நவம்பர் 25 இது லான்ச் பண்ண போகிறதாட்டம் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ நியூட்ரல் பிரைட் அட்வென்ச்சர் ஓரியன்ட் டோன்ஸில் வந்து இது லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்க்கும்போது ஒரு எல்லோ கலரில் இருக்குது. பெங்கால் ரோகு, கூர்க் கிளவுட்ஸு, மூணார் மிஸ்ட்டு, பிரிஸ்டின் ஒயிட்டு, பியூர் கிரே, அந்தமான் அட்வென்ச்சர் இந்த ரேஞ்சிலலாம் கலர் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து டாடா மோட்டார்ஸோட சிஆர்ஆ நவம்பர் 25 லான்ச் பண்ணுறாங்க. ஹியூண்டாயோட கிரெட்டா, கியாவோட செல்டாஸ், சுசுகியோட கிராண்ட் விட்டாரா, விக்டாரிஸ், அர்பன் கியூசர், ஹைப்ரிடர் இந்த மாதிரி கார்ஸுக்கு எல்லாமே இது காம்படிஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து டாடா மோட்டார்ஸ் கொடுத்த அப்டேட்டு. பெர்சிஸ்டம் சிஸ்டம்ஸ் இந்த ஷேர் ப்ரைஸ் மேலே போயிருந்துச்சு. ஏன்னா சிஎல்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் கால் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க சொன்ன டார்கெட் ப்ரைஸ் 8270 வரைக்கும் சொன்னாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சரியான ஹை 10 month ஹை டச் பண்ணியிருக்கு. இன்றைக்கி 2% மேலே போயிருந்துச்சு இந்த பெர்சிஸ்டம் சிஸ்டம். ஸோ இது வந்து இப்போல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே எக்ஸ்பென்சிவ். ஸோ நம்மளால் வேடிக்கை மட்டும் தான் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சவுத் கொரியன் பேஸ்டு கம்பெனி எஸ்கே ஹைனிக்ஸ். இவங்க வந்து லோக்கல் பார்ட்னர்ஸை வந்து எதிர்பார்க்குறாங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மெமரி அசம்பிளிங் யூனிட் வந்து செட்டப் பண்ணுறதுக்கு. ஸோ நொய்டா பேஸ்டு ஏஎஸ்பி சீலிங் அந்த மாதிரி கம்பெனிஸ்டெல்லாம் பேச்சுவார்த்தையில் இருக்கிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்கே ஹைனிக்ஸ் ஹை பிராண்டட் வித் மெமரி டெக்னாலஜி அந்த ரேஞ்சில் வச்சு பார்த்தீங்கன்னா இவங்க மேனுஃபேக்சர் பண்ண இருக்கிறாங்க. ஸோ லோக்கலி வந்து பார்ட்னர்ஷிப் எதிர்பார்க்குறாங்க. இந்தியாவுக்குள்ள ஒரு குளோபல் பிஸ்னஸ் வரணும்னா ஒரு பார்ட்னர்ஷிப் தேவை. ஸோ அதுக்கு வேண்டி அவங்க தேடிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.